ஒரு ஊரில் சலவை தொழிலாளி ஒருவர் இருந்தார். அவரிடம் வயதான கழுதை ஒன்று இருந்தது. அதற்கு மிகவும் வயதாகி போனதால் பொதி சுமக்க மிகவும் சிரமப்பட்டது, நடக்கவும் சிரமப்பட்டது. ஒரு நாள் தொழிலாளி தன் கழுதையுடன் சென்று கொண்டிருந்த போது கழுதை வழியில் இருந்த பாழடைந்த கிணறு ஒன்றில் விழுந்துவிட்டது. எப்படியாவது அந்த கழுதையை தொலைத்துவிட நினைத்திருந்த தொழிலாளிக்கு இதுதான் சமயம் என்று தோன்றியது. கழுதையை மேலே தூக்கிவிடாமல் அப்படியே கிணற்றில் புதைத்து விடுவோம் என்று அருகில் இருந்தவர்களை கூப்பிட்டார். கழுதை அப்படியே புதைந்து போகட்டும் என்று எல்லோருமாக சேர்ந்து மண் வெட்டி கொண்டு வந்து அருகில் இருந்த மண்ணை வெட்டி வெட்டி கிணற்றுக்குள் தள்ளினர். ஆரம்பத்தில் தன் மீது விழும் மண்ணை கண்டு திகைத்த கழுதை பின்பு சுதாரித்துக் கொண்டது. தனக்கு நேரும் துன்பத்தை எண்ணி வருந்தி கொண்டிருந்தால் ஒரு பயனும் இல்லை என்று நினைத்து இதிலிருந்து தப்பிக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தது. தன் மீது விழும் மண்ணை உடம்பை சிலிர்த்து உதறியபடியே கொஞ்சம் கொஞ்சமாக அடி எடுத்து வைத்து வெளியே வர முயற்சி செய்து கொண்டே இருந்தது. மேலே இருந்தவர்களும் மண்ணை வெட்டி வெட்டி போட்டுக்கொண்டே இருந்தனர். தப்பிக்க வேண்டும் என்ற குறிக்கோளே பிரதானமாக இருந்ததால் கழுதையும் வேகமாக மண்ணை உதறிவிட்டபடி மேலே வந்தது. தொழிலாளியும் கழுதையின் விடாமுயற்சியில் வியந்து மனமிறங்கி தன்னுடன் அழைத்து செல்ல முடிவு செய்தான். மனிதர்களாகிய நமக்கு பல விதங்களில் சோதனைகளும் துன்பங்களும் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அதையே நினைத்து உழன்று கொண்டிராமல் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு மீண்டும் வெளிவர முயற்சி செய்வதே புத்திசாலித்தனம்.